எதையுமே வந்து அறிவிக்காம ஒரு வெளியேறின மக்களுக்கு பிடிச்ச பிளேயர் அப்படின்னா MS தோனி தான் நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹானர் கிடைக்கல அப்படின்றது தோனி ரசிகரா இருந்தா உண்மையாலுமே அவங்க வந்து இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா சச்சினுக்கு கிடைச்சது IPL விளையாடாத ஒரு வீரர்னா அவர் தான் வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல 700 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட வேகப்பந்து வீச்சாளர்ல இவர் தான் வந்து முதலிடம். இந்த வயசுலயும் சரி, அவரோட தோற்றத்துல தான் அந்த வயசு தெரியுதே தவிர அவரோட பந்தோட வேகத்துல எனக்கு வயசானதா அப்படி தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ரசிகர்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஜிம்மி ஆண்டர்சன், அதாவது ஜேம்ஸ் ஆண்டர்சன், இங்கிலாந்து கிரிக்கெட் டீமோட ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அவர் தான் வந்து சொல்லலாம். அவர் வேகப்பந்து வீச்சாளர். அவர் கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவரு ஓய்வை வந்து ரீசெண்டா வந்து அறிவிச்சிருந்தாரு. ஓய்வும் பெற்றுட்டாரு. இப்போ லாஸ்டா வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாண்ட மேட்ச்ல அவங்க அபார வெற்றி பெற்றாங்க. அதுலயும் வந்து சிறப்பா வந்து பந்து வீசினாரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். அவரோட ஓய்வை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஜிம்மி ஆண்டர்சன் கிட்டத்தட்ட ஒரு சகாப்தம் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்பின்னரோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா முத்தையா முரளிதரன், அனில் கும்ப்ளே, ஷேன் வார்னே, அஸ்வின் இது போன்ற பிளேயர்கள் தான் அதிகமான விக்கெட் எடுத்திருப்பாங்க. முத்தையா முரளிதரன் கிட்டத்தட்ட 800 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரோட ரெக்கார்டை வந்து யாராலுமே இன்னும் பீட் பண்ணவே முடியல. ஆனா ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை வந்து இந்த ஸ்விங் கிங் சொல்லப்படுற ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அதை நிகழ்த்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 700 விக்கெட்டை எடுத்து தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. நான் தான் வந்து ஸ்விங் கிங் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42 வயசாகும். இந்த வயசுலயும் சரி, அவரோட தோற்றத்துல தான் அந்த வயசு தெரியுதே தவிர அவரோட பந்தோட வேகத்துல எனக்கு வயசானதா அப்படி தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ரசிகர்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அவர் ரிட்டையர் ஆகாம இன்னும் பல வருஷங்கள் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அது மட்டும் இல்லாம ஒரு பேட்ஸ்மேனை கதிகலங்க வைக்கணும் அப்படின்னா ஜிம்மி ஆண்டர்சன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? டெஸ்ட் கிரிக்கெட்ல 6 ஸ்லிப்பை வைப்பாரு. 6 ஸ்லிப்பை வச்சு போடுறேன் பாரு உன்னை விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கன் மாதிரி பவுலிங் போட்டு எல்லாரையும் வந்து விக்கெட் எடுப்பா. அவரோட பவுலிங் போட வரும்போது ஒரு ஸ்டெப் எடுப்பாருல்ல, அந்த ஸ்டைலா இருக்கட்டும், அவர் பால் இப்படி போட்டு இப்படி ஸ்விங் பண்ணுவார்ல, அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், அந்த பால் குத்தி அது டிராவல் ஆகும்போது ஒன்று இன்ஸ்விங்கா போனாலும் சரி, அவுட் ஸ்விங் போகும்போது இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அதை பார்க்குற ரசிகர்களுக்கு அற்புதமான காட்சியா இருக்கும். அவரோட பவுலிங்ல அப்படியே குத்தி போறது இப்படி வர்றது சூப்பரா இருக்கும். அது எட்ஜ் வாங்கி கேட்ச் போகும்போது அதை பிடிப்பாங்கல்ல, அது வரைக்குமே ரொம்பவே வந்து பிரமாதமா இருக்கும் அவரோட பவுலிங்ல. கிட்டத்தட்ட அவர் இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 700 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல மட்டும்தான் வந்து நான் சொல்றேன். ODIல அது எவ்வளவு எடுத்திருக்கிறாரு அப்படின்றது தெரியல. பட் IPL விளையாடாத ஒரு வீரர்னா அவர் தான் வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல 700 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட வேகப்பந்து வீச்சாளர்ல இவர் தான் வந்து முதலிடம். ஆனா விக்கெட் எடுத்தவர்கள் பட்டியல வந்து பார்த்தோம்னா இவர் 3வது இடத்துல இருக்கிறாரு அதிக விக்கெட். ஃபர்ஸ்ட் இடத்துல முத்தையா முரளிதரன் இருக்காரு, 2வது இடத்துல ஷேன் வார்னே இருக்காரு, 3வது இடத்துல ஜேம்ஸ் ஆண்டர்சன் 700 விக்கெட்டோட இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி தான் அனில் கும்ப்ளே, அஸ்வின் எல்லாருமே. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு பின்னாடி ஸ்டூவர்ட் பிராட் இருக்காரு, அவரும் வந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு. இருக்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஓய்வு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் கூட வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமும் வந்து இவரை வந்து பாராட்டும் விதமா ஹானர் பண்ணாங்க. வரும்போது சச்சினுக்கு வந்து எப்படி உள்ள லாஸ்ட் மேட்சுக்கு வந்து உள்ள ஃபீல்டுக்கு வரும்போது வந்து 2 டீம் பிளேயர்ஸும் வந்து நின்று ஹானர் கொடுப்பாங்கல்ல, அதே போல ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கும் இந்த மாதிரி வந்து ஹானர் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் துவங்குறதுக்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் மகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெல் இருக்கும், 5 நிமிஷத்துக்கு அவங்க அந்த பெல்லை வந்து அடிச்சுதான் அந்த மேட்சையே வந்து துவங்க வச்சாங்க. இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் கையில ஒரு ஜூஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸ்டேடியத்துக்கு ஃபுல்லாவே வந்து ரசிகர்கள் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து அவரை வந்து நன்றி தெரிவிச்சு பாராட்டும் விதமா வந்து எல்லாரும் வந்து கிரவுண்ட்குள்ள வந்து அவரை வந்து வாழ்த்துனாங்க.
அது ரொம்பவே வந்து கண்கொள்ளா காட்சியா வந்து இருந்தது. இது போன்ற நிகழ்வுகள்லாம் திரும்ப நிகழுமா? எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இது போன்ற நிகழ்வு மிஸ் பண்றோம் அப்டின்னா, எம்.எஸ். தோனிக்கு தான் நான் சொல்லுவேன். இது போன்ற ஒரு நான் ரிட்டயர் ஆவுறேன், இந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாடுறேன் அப்டின்றத எதையுமே வந்து அறிவிக்காம, ஒரு வெளியேறுன மக்களுக்கு புடிச்ச பிளேயர் அப்டின்னா எம்.எஸ். தோனி தான் நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து இந்த மாரி ஒரு ஹானர் கிடைக்கல அப்டின்றது ரசி தோனி ரசிகரா இருந்தா உண்மையாலுமே அவங்க வந்து இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா, சச்சினுக்கு கிடைச்சது, எல்லாருக்குமே வந்து கிடைச்சது. ஆனா வந்து எம்.எஸ். தோனிக்கு வந்து இது கிடைக்கவே இல்ல. அதுதான் ரசிகர்களுக்கு முன்னாடி. ஆனா வந்து தோனி வந்து அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாரு. திடீர்னு அவர் வேணும்னா அவரு நெனச்சு ஒரு மேட்ச் விளையாடி வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இருந்து, அவர் வந்து தன்னோட ரிட்டயர்மென்ட்ட அறிவிச்சுட்டு போயிருக்கலாம். அத வந்து தோனி பண்ணவே கிடையாது. எந்த நேரத்துல நமக்கு தோணுது, சரி ஓகே நம்ம இதோட நம்ம கேரியர வந்து குயிட் பண்ணிப்போம் அப்டின்ட்டு வந்து குயிட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஜிம்மி ஆண்டர்சன் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஒரு சகாப்தம் கூட வந்து சொல்லலாம். அவரோட ஸ்விங் கிங்ல வந்து விக்கெட் ஆகாதவங்க வந்து பல பேர்லாம் இல்ல. சில பேர் தான் விக்கெட் ஆகாம இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோவர் டவுன்ல இருப்பாங்க. அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. அதுலலாம் வந்து பார்த்தோம்னா, விராட் கோலி, சுப்மன் கில் எல்லாரையுமே சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன், டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித் எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு அற்புதமான ஒரு பவுலர்ன்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் தென் அவர் வந்து கிரிக்கெட்லேருந்தே ஆர்வமா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாரு. தன்னோட வேகத்தையும் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. 2003ல ஆஸ்திரேலியா கூட ஃபர்ஸ்ட் ஒரு லீக் மேட்ச் வருது. சாரி ஓடிஐ மேட்ச் வருது. அந்த ஓடிஐ மேட்ச்ல அவர் ஓவர போட்டு பொல பொலன்னு பண்றாங்க. 66 ரன் குடுத்துருவாரு. அண்ட் தென் ஒரு விக்கெட் மட்டும் தான் வந்து எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு 2004லயோ, 5லயோ வந்து வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு ஸ்பாட் கிடைக்குது. அந்த பவுலிங் ஸ்பாட்ட வந்து அவர் கரெக்ட்டா பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் எடுக்குறாரு. எடுத்து அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தொட்டதெல்லாம் வசந்த காலமா இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் T20லலாம் பெருசா அவர் விளையாடாத ஒரு பவுலர்னா அவரு தான். அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லயே வந்து தன்னோட காலத்த வந்து கழிச்சுக்கிட்டே இருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லயே வந்து கவனத்த செலுத்தி, டெஸ்ட் மட்டும் தான் நான் விளையாட போறேன் அப்படின்ற மாரி சொல்லி அவர் வந்து விளையாடிட்டு இருந்தாரு. இப்ப ஓய்வையும் அறிவிச்சுட்டாரு. ஓய்வும் பெற்றுட்டாரு. இது போன்ற ஒரு பவுலர் வந்து யாராவது இருக்காங்களா? இல்ல இனிமேல் யாராவது வருவாங்களா? அப்படின்றது தெரியல. இவரோட இடத்த யாராலயும் நிரப்ப முடியாது. அந்த பவுலிங் ஸ்டைல், பவுலிங் ஆக்ஷன், அந்த பவுல வந்து டெலிவரி பண்ற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்லாம் வந்து இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அவங்க மேட்ச் பார்க்கிறதே வந்து அற்புதமா இருக்கும். அத எல்லாமே ஒரு கிரிக்கெட் ரசிகரா இருக்க நாம அத இனிமே வந்து மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.